செல்வி. நம்மிடையே பாவலர் எனும் விளக்கேந்தி வந்த அகல், அனைத்து திறமைகளையும் நற்பண்புகளையும் சேர்த்தெடுத்த நகல், பாடலாசிரியர், பாடகர், எழுத்தாளர், பேச்சாளர், சிறந்த ஆளுமை திறன் கொண்டவர் என அனைத்து திறமைகளையும் கொண்ட மாமனிதர். மொத்தத்தில் அவர் போற்றப்பட வேண்டிய புனிதர், மற்றவருக்கு போதிக்கப்பட வேண்டிய புதினம். இப்படி இந்த வரிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் நம்முடைய பாவலர் முகில் ஐயா அவர்கள் மட்டும்தான். ஐயாவோட அறிமுகம் முதல்ல பள்ளிகொண்டா தலித் ஆராய்ச்சி மையத்துல ஆளுமை பயிற்சி வகுப்புல நான் ஒரு டாபிக் எடுத்து பேசினேன். அப்பதான் ஐயா எனக்கு அறிமுகமானாரு. நான் பேசுனதுல சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னாரு. அதுக்கடுத்து வர காலகட்டத்துல பாடல் மூலியமாவும் பேச்சு மூலியமாவும் ஐயாவோட அறிமுகம் கிடைச்சது. அதுக்கடுத்து வர அவர் கூட பணியாற்றவங்கள இருந்து பயணிச்சவங்க வரைக்கும் ஐயாவை பத்தி பேசும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒருத்தவங்களுக்குள்ள இவ்வளவு திறமையா அப்படின்னு நான் ஐயாவை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்கேன். சமூக சேவை செய்ய வேண்டிய வயசுல ஓய்வெடுக்கிற இந்த காலத்துல ஓய்வெடுக்க வேண்டிய வயசுலயும் சமூக சேவை செஞ்சவர் தான் நம்மளுடைய பாவலர் முகில் ஐயா அவர்கள். தன்னுடைய இறுதி நாட்கள் நான் கூட்டமைப்புக்காக நான் இணைஞ்சு என்னுடைய சேவையை செய்யறேன் அப்படின்னு அவருடைய இறுதி மூச்சு இருக்கிறதுக்கு நம்மோட இருந்து பணியாற்றினவர் தான் நம்மளோட முகில் ஐயா அவர்கள். ஐயாவோட பயணிச்ச நாட்கள்ல மறக்க முடியாத நிகழ்வுகள் நிறையவே இருக்கு. அதுல எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள்னா 2014 டிசம்பர் 18 நைட்டு 12 மணி அன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். சித்திரம் பேசுதடி அப்படிங்கிற ஒரு பாடல ஐயா அன்னைக்கு முதல்ல எனக்கு பிறந்த நாள் பரிசா நம்மளோட கூட்டமைப்புல பாடினாரு. அந்த நாள் என்னோட மறக்க முடியாத நாள். அது மட்டும் இல்லாம நீ நல்லா பேசுற, நல்லா பாடுவ அப்படின்னு சொல்லி எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்து ஒரு வாய்ப்பை முதல்ல ஸ்டேஜ்ல என்னை பாட வச்சவர் முகில் ஐயா. ஒருத்தவங்க நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வேலை செஞ்சா நீ நல்லா இருப்ப, இந்த வேலைக்கு போனா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே அக்கறை இருக்கிறவங்க மட்டும்தான் நீ இதை செய்யணும், நீ இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நம்மளை கட்டாயப்படுத்துவாங்க. யார் ஒருத்தவங்களை நம்மளை கட்டாயப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம மேல முழு அக்கறை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த விதத்துலதான் ஐயா என்னை ஒரு கட்டளை எனக்கு இட்டாரு. என்னன்னா போலீஸ் வேலைக்கு நான் போக மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொன்ன உடனே இல்ல இந்த வேலைக்கு தான் நீ போகிற, இது என்னோட ஆசை, பிளஸ் இது என்னோட கட்டளை அப்படின்னு சொன்னாரு. இந்த கூட்டமைப்புலயும் சரி உங்க ஊர்லயும் சரி முதல் பெண் போலீஸ் அதிகாரியா நீ வரணும், நீ யூனிஃபார்ம் போடுறத நான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட இந்த வேலைக்கு என்ன அனுப்பி வச்சாரு. நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே ஐயா இல்ல அப்படிங்கிற ஒரு தாக்கம் எனக்கு இன்ன வரைக்கும் ஆள் மனசுல இருக்கு. நம்ம நல்லா இருக்கணும், நான் இன்னைக்கு இந்த நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒருத்தர் இன்னைக்கு நம்ம கூட இல்லையே, நம்ம நல்லா இருக்கிற காலகட்டத்துல நம்ம கூட இல்லையே அப்படிங்கிற ஆதங்கம் எனக்குள்ள நிறையவே இருக்கு. நான் இன்னைக்கு இந்த யூனிஃபார்ம் போட்டு எல்லாரும் முன்னாடி கெத்தா இருக்கேன், பயமே இல்லாம இன்னைக்கு ரோட்ல சுத்துறேன்னா அதுக்கு முக்கியமான ஆட்கள்ல ஐயாவும் ஒருத்தர். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒருத்தவங்க இப்ப நம்ம நல்லா இருக்கும்போது கூட இல்லையே அப்படிங்கிற வருத்தம் எனக்குள்ள நிறையவே இருக்கு. நீ யூனிஃபார்ம் போறத பாக்கணும், இந்த கூட்டமைப்புலயும் சரி உங்க ஊர்லயும் சரி நீதான் முதல் பெண் போலீஸ், நீ தைரியமா ட்ரைனிங் முடிச்சுட்டு உன்னால முடியும் அப்படின்னு என்னை வழி அனுப்பி வச்ச ஐயா. நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு பார்க்கும்போது இல்ல அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நான் யூனிஃபார்ம் போட்டு கெத்தா இருக்கேன், பயமே இல்லாம ரோட்ல தைரியமா இருக்கேன், எந்த வித இது இல்லாம டியூட்டி பாக்குறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஆட்கள்ல முகில் ஐயாவும் ஒருத்தர் தான். அவர் இப்ப நான் இவ்வளவு ஃப்ரீடமா இருக்கேன், யூனிஃபார்ம் போட்டு இருக்கேன், ஆனா அதை பார்க்க அவர் இல்லையே அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பொறுமைக்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்மளோட ஐயாவை தவிர வேற யாருமே சொல்ல முடியாது. காரணம் கூட்டமைப்புல நமக்கு நிறைய ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, நிறைய மீட்டிங் நடந்திருக்கு. அப்போ ஐயா மட்டும்தான் யார் பேசினாலும் அவங்க பேசுறத முழுசா கவனிச்சு அதற்குண்டான கருத்துக்களையும் சஜஷன்ஸையும் சொல்லுவாரு. அந்த விதத்துல நான் நிறைய முறை பேசிருக்கேன், நான் பேசுறத கவனிச்சு இந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும், இந்த கருத்துக்களை சொல்லு, இந்த வடிவத்துல சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையுமா என்னை பக்குவப்படுத்தி என்னை ஒரு சிறந்த பேச்சாளராகவும் பாடகியாகவும் ஆக்குனது முகில் ஐயா மட்டும்தான். ஒரு முறை டிஎன்பிஎஸ்சி கிளாஸ்ல அவர் சொல்லியிருக்காரு, இந்த கூட்டமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பு எதுனா நம்ம இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருமே அரசு ஊழியரா போறது மட்டும்தான். அப்பதான் நம்ம கூட்டமைப்பு இன்னும் வலு பெறும். இது பண்றது என்னோட கனவுகள், நீங்க எல்லாருமே ஒரு அரசு ஊழியரா ஆகணும் அப்படின்னு அந்த வகுப்புலயே அவரும் ஒரு ஆசிரியரா இருந்து நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி நமக்காக சொல்லி கொடுத்திருக்காரு. அவ்வளவு ஆர்வத்தோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்காரு. கத்துக்க வர நம்ம கிட்டே இல்லாத ஆர்வம் சொல்லி கொடுக்க வர ஐயா கிட்ட இருக்கு. ஆனா அதை நம்ம பயன்படுத்திக்காம விட்டுட்டோம். நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய லெஜண்ட் இருந்தும் நமக்கு தெரியாம இருக்கு. எப்பவுமே ஒருத்தவங்க இருக்கும் போது அதோட அருமை தெரியாது, இல்லாத போது அதோட அருமை தெரியுங்கிறது ஐயா நமக்கு நிரூபிச்சுட்டு காமிச்சிட்டு போயிட்டாரு. இப்போ அவர் இல்ல அப்படிங்கிற வருத்தம் நமக்குள்ள நிறையவே இருக்கு. இப்ப அவருக்கு செய்யற நம்ம மிகப்பெரிய உதவி என்னன்னா அவர் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாருமே அரசு ஊழியர் ஆகிறதுதான். சில சமயங்கள்ல சில நிகழ்வுகள் நினைவுகள் ஆகும். ஆனா கண்டிப்பா எல்லா நினைவுகளும் நிரந்தரம் தான். இதுதான் நம்ம பாவலர் முகில் ஐயா. அவரோட நினைவுகள் எப்பவும் நமக்குள்ள நிரந்தரமா இருக்கும். அவர் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரும் அரசு ஊழியராகி அவரோட
புத்தகங்களை வாசிப்போம், அவரோட பாடல்களை கேட்போம். அவரோட பாடல்கள் மூலமா நம்ம சமூகத்துக்கு எழுச்சி எடுத்துட்டு வரலாம். அவர் புத்தகங்களை இனிமே நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். இது நாட்கள் வரைக்கும் அவரை பத்தி நம்ம படிக்காம இருந்திருக்கோம். இனிமேலாவது அவர் எழுதின புத்தகங்களையும் அவர் எழுதின பாடல்கள் எல்லாமே நம்ம படிப்போம். ஐயாவோட சாந்தி அடைய நம்ம அவர் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம எல்லாரும் நடந்துப்போம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்குரு.